வாழ்க அன்புடன். இன்று மற்றொரு மிக முக்கியமான விடயம், நமது வாழ்வில் நம்முடைய மனதிலிருந்து நீக்க வேண்டிய ஒரு தேவையில்லாத உணர்வு. இந்த உணர்வை நாம் நமது வாழ்விலிருந்து அகற்ற வேண்டும். இது மிக மிக நம்முடைய மனதில் நிம்மதி இல்லாமலும் ஒரு பதட்டத்திற்குள்ளும் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணர்வாக பார்க்கப்படுகிறது. பொறாமை என்று சொல்லக்கூடிய இந்த உணர்வு. இந்த பொறாமை என்பது நமது மனதில் தோன்றிவிட்டால் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது. அடுத்தவர்களை கெடுக்கக்கூடிய எண்ணம் வந்துவிடும். அவர்களுக்கு தவறுகள் அவர்களை பழிவாங்கக்கூடிய உணர்வை நம்மிடம் தோற்றுவித்துவிடும். இந்த மாதிரியான வகைகளெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது இந்த பொறாமை. இந்த பொறாமையை நாம் நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும். ஏன் இந்த பொறாமையை நம்ம அகற்றணும்? நீங்கள் நினைக்கலாம், எதுக்குங்க அகங்காரம், சந்தேகம், இந்த மாதிரியான உணர்வுகளை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யாது. பிரபஞ்ச விதிகளை உங்களால், பிரபஞ்ச விதிக்கு புறம்பானது இது எல்லாமே. பிரபஞ்ச விதியை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக செயல்படணும் அப்படின்னா, இந்த உணர்வுகளை எல்லாம் என்று முற்றிலுமாக நம்மிடமிருந்து கலைகிறோமோ அப்பொழுது தான் நம்மளால் பிரபஞ்ச விதியை ஒழுங்காக புரிஞ்சிக்க முடியும். நமக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலாம். ஏதாவது நீங்கள் சில விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க, அதுக்காக ஏதோ ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, அந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் முழுமையான மாற்றம் என்றால் இந்த மாதிரி தேவையில்லாத உணர்வுகளை எல்லாம் நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். நீங்கள் இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் என்ன தான் லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்கள் பின்பற்றினீங்கனாலும் அதில் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இருக்காதுங்க. அப்போ அந்த அடிப்படையில் பொறாமை அப்படின்றது ஏன் வருது அப்படின்னு கேட்டால், நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயம், அல்லது நாம் ரொம்ப சரியாக எல்லாமே செய்கிறோம், நம்ம நல்லா படிக்கிறோம், நல்லா வேலைக்கு போயிருக்கிறோம், நல்லா வேலை செஞ்சிட்ருக்குறோம், ஆனால் என்னாச்சு, நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, ஆனால் எதிர்த்த வீட்டுக்காருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிடுது. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ நான் இவ்வளோ கரெக்டாக பண்ணனே, எல்லாம் பண்ணனே, அவன் அந்த பையன் ஒன்றுமே பண்ண மாட்டான், திருட்டு போயிடாச்சு, அதாச்சு இதாச்சுன்னு அவர் மீது பழி சொல்லக்கூடிய தன்மை வந்துடும். என்ன காரணம்? அவருக்கு நமக்கு கிடைக்காத ஒன்று அவருக்கு கிடைச்சிடுச்சு. அதுதான் அங்கே மிக முக்கியமான ஒன்று. அப்போ அந்த மாதிரியான ஒரு உணர்வு நமக்குள்ளே ஏற்படக்கூடாது. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு ஆசைப்பட்டுகிட்டே இருக்கலாம், ஒரு நல்ல பெரிய வீடு கட்டணும்னு. ஸோ அதில் பக்கத்தில் இருக்கிற ஒரு நபரை அந்த வீட்டை கட்டிடுறாரு அப்படின்னா, யாருக்கோ கடவுள் என்னென்னமோ செய்கிறாரு, எனக்கு என்ன பண்ணுறாரு கடவுள், ஒன்றுமே பண்ணுறதில்ல என்று கடவுள் மீது ஒரு கோபம் வரக்கூடும். இப்படி எல்லாத்தையும் உங்கள் மேலே எது ஏற்படுத்தினா இந்த பொறாமை. அப்போ அதே போல் பார்த்திங்கன்னா, நீங்கள் ரொம்ப விஷயம் ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க, அவர் வாங்கி கொண்டாந்து நிப்பாட்டியிருப்பார், அது லக்ஸுரியான கார். அப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னமோ இந்த கலிகாலமாக போச்சு, என்ன பண்ணுறது, நல்லவனுக்கெல்லாம் காலமே இல்லை, நம்மலாம் என்னென்னமோ பண்ணுறோம், ஏதோ செய்கிறோம், நமக்கு ஏதாவது கிடைக்குதா? ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, பாரு என்னென்னமோ பண்ணுறான், அவன் எல்லாமே நல்லா இருக்கிறான். இப்படி ஏக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வாக மாறுது. இப்படி ஏக்கம், அப்படி அது போல் பார்த்திங்கன்னா பழி உணர்வு, இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை அந்த பொறாமையில் வருதுங்க. அப்போ இது ஏன் இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளே இது இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட நேர்மறை இல்லாத உணர்வுகளை நம்மக்கிட்ட உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி நேர்மறை இல்லாத உணர்வுகள் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிற விஷயம் நமக்கு கிடைக்காமல் பண்ணுறதுக்கு அதுவே மிகப்பெரிய தடையாக இருக்கும். அப்போ நம்ம அதை எப்படி மாற்றிக்கலாம், என்ன மாதிரி செஞ்சுக்கலாம், இந்த பொறாமை உணர்வை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் விரும்புகிற ஒரு விடயத்தை அப்போ தான் நீங்கள் நான் நேற்று சொன்ன அந்த விடயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நான் ஒரு ஆன்மா, என் கூட இருக்கிற எல்லாருமே ஒரு ஆன்மாக்கள். அப்போ அவங்க பேரெல்லாம் நீங்கள் மறந்துடுறீங்க, அவருடைய பதவி, அவருடைய எல்லாமே மறந்துடுறீங்க. நானும் ஆன்மா, அவங்களும் ஆன்மா, இந்த ஆன்மாக்கள் எல்லாமே நாங்கள் ஒன்றா வந்திருக்கிறோம். நல்ல ஒரு இணக்கம், ஒரு அன்பை முதல்ல ஏற்படுத்துங்க. அப்போ அவர் வாங்குறாரா, ஐயோ நான் வாங்கியிருக்க மாதிரியே தான், அது நான் பயன்படுத்துகிற மாதிரியே தான், அவன் பயன்படுத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அவர் வாங்கியிருக்காரு, அதில் ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே வரணும். ஏன் மகிழ்ச்சி வரணும்? ஒருவேளை உங்களுக்கு மகிழ்ச்சி வர முடியலனாலும் நீங்கள் ஏற்படுத்திக்கணும். ஏன்? உங்களுக்கு நல்லது வேணும்னா அதை செஞ்சு தான் ஆகணும். ஒருவேளை நீங்கள் அந்த மகிழ்ச்சியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்? மகிழ்ச்சி அடைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் வாங்கின மாதிரியே இருக்குது, நான் ஃபீல் பண்ணுறத, அவன் நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லுங்கள். நீங்கள் ஒன்று உங்களால் பண்ண முடியாத ஒருத்தர் பண்ணிட்டாரா, அப்படியே அவரை போய் உச்சி முகுந்து அவரை பாராட்டுங்க, அவரை நல்லா சொல்லுங்கள், அவரை நல்லா வாழ்த்துங்க. அப்போ அது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். இன்னொருத்தருடைய வெற்றியை உங்களுடைய வெற்றியாக பாருங்கள். அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரா, அந்த வெற்றி உங்களோட வெற்றியாக பாருங்கள். நீங்கள் நீண்ட நாள் செஞ்சு ஒரு விஷயத்தை அடைய முடியல, அவரை போய் மனதார பாராட்டுங்க. உண்மையிலேங்க நீங்கள் ரொம்ப டேலண்ட்டுங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல மனசுங்க, உங்களுக்கு இல்லைனா இது கிடச்சிருக்காதுங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க, அதை விட உங்களுக்கு கிடச்சது இப்போ எனக்கு கிடைச்ச மாதிரி அந்த ஃபீல் இருக்குங்க, எனக்கே அது கிடச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்குதுங்க, ரொம்ப சந்தோஷங்க, உங்களுக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அப்படி நீங்கள் பாராட்ட கற்றுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த பொறாமை உணர்வு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய விடயங்களை அது தடுத்துரும். அப்போ நீங்கள் அந்த பொறாமை உணர்வுலேருந்து விடுபடணும்னா உண்மையான அன்பு, ஒரு புரிதல், நம்ம தான் ஆன்மா அப்படிங்கிற அந்த புரிதல். அப்போ யார்கிட்ட வந்தாலும் அந்த வெற்றியையும் அவர்களுடைய மகிழ்ச்சியையும் அவர்கள் வாங்கக்கூடிய பொருட்களுடைய அந்த ஒரு மகிழ்ச்சியையும் நீங்கள் வாங்கினதாகவே, நீங்கள் அடைஞ்சதாகவே நீங்கள் சந்தோஷப்படணும்.
ஒரு நிமிடம் அப்படியே காட்சிப்படுத்திக்கணும். நீங்களே உங்கள் வீட்டில் அதை நிறுத்தியிருக்கிறீங்க, நீங்களே ஒரு நல்ல வீடு கட்டியிருக்கிறீங்க, நீங்களே அதெல்லாம் அடைஞ்சிருக்கிறீங்க. அவரை மனதார போய் பாராட்டுங்க, சந்தோஷப்படுத்துங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட வரக்கூடாது. நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எனக்கு பொறாமையே இல்லைங்க அப்படி. ஆனால் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் உள்ளுக்குள்ளே. அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், உங்கள்கிட்ட அந்த பொறாமை இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை உங்கள்கிட்டேருந்து முழுசாக நீங்கள் நீக்கணும்னா உங்களுடைய மனம் முழுசும் அன்பால் நிறையணும், நன்றி உணர்வுனால் நிறையணும். அப்படி அன்பாலையும் நன்றியாலையும் நிறைந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினச்சதை விட இன்னும் பல மடங்கு அதிகமாகவே கிடைக்குங்க. கண்டிப்பாக அது வந்தே தீரும். அந்த மாதிரியான ஒரு மனநிலையை நமக்குள்ளே உருவாக்கி விட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அதே நேரத்தில் நாம் விரும்புகிற விடயங்களை அடையக்கூடியதாகவும் இருக்கும். இந்த பயிற்சியை நீங்கள் இன்றைக்கி செய்யுங்க. அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த பதிவோட உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேர்மறை இல்லாத தன்மையில் இந்த ஒரு உணர்வும் மிக முக்கியமான நாம் நீக்கப்பட வேண்டிய ஒரு உணர்வு. இந்த உணர்வை நாம் நீக்கி நம்முடைய வாழ்வின் வெற்றிகளை பெறுவோம். நன்றி.